என் பெயர் சூரோஹின் கணேஷ். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு செந்தமிழே நருந்தேனே. ஏடு தூக்கி பள்ளியில் என்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் விளங்கப் போகிறான். தித்திக்கும் தென் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு அமர்ந்துள்ள நடுவர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்களை கூறி தலைப்பிற்குள் நுழைகின்றேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. செந்தமிழே நருந்தேனே, என் பேச்சினை மூச்சினை உனக்கு அளித்தேனே. காலை கதிரவனின் கரம் பற்றி காலொன்று பயில்வித்த என் தாயும் தமிழ் வழியில் நடைபயில தடுமாறாமல் தடம் பதித்த பல தமிழ் ஆசான்களையும் நினைவு கூறும் இந்த நேரத்தில் என் பேச்சு, என் மூச்சு, என் பிதாவே சாட்சி. பசுமை மாறா பைந்தமிழ் அறிவு பசி போக்க ஔவையும் அறம் வழியில் நடைபயில ஐயன் வள்ளுவனும் நீதி நிலை மாறா நியாய நீதிமானாய் ஆட்சி செய்த அறம் சார்ந்த பல அரசர்களும் தமிழ் மொழி மீது பற்றுக்கொண்டு தமிழ் மொழியை பறைசாற்ற பல கவிமன்னர்களின் மண்ணில் தோன்றினரே. தமிழ் தேரை வடம் பிடித்து தர்மங்களை உபதேசித்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்ற செந்தமிழை சிதுக்கி மெருகேற்றினார்கள். அதனால் நானும் இன்று சிற்பியானேன். சிலப்பதிகாரமும் சீவக சிந்தாமணியும் இன்னும் ஒரு சில வெண்பாக்களும் செப்புத்தமிழின் சிறப்பால் சிறகடித்து பறக்கிறது. ஐயன் வள்ளுவரின் அறவரை குரலை அவரவர் தன் வாழ்க்கையை நியாயப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார் என்று எண்ணும் போது வசந்தம் ஒளியடிக்க வாழ்க்கை சிறகடிக்க வண்ணத்து பூச்சியாய் மனது வட்டமிடுகிறது. இமய முதல் குமரி வரை படர்ந்த தாமரையாய் என் தமிழ். பாரினில் இது போன்ற ஒரு மொழி போல் கிடைக்கப் போவதே இல்லை. இதிகாசங்களால் இணைக்கப்பட்டு வரலாறுகளால் பிணைக்கப்பட்டு என் தமிழ் இளவேநீர் காலத்து தென்றல் போல் ஒளி வீசுகிறது. மங்கா புகழும் சங்கே முழங்கும் மகுடம் தரித்த என் பைந்தமிழ் பிறந்த மகாபாரதமும் பெண்ணாசையால் பிறந்த ராமாயணமும் என் தமிழே பின்னி பிணைந்துள்ளது. 1.25 அடியில் இந்த உலகை உணர்த்திய திருக்குறளும் காப்பியங்களை பதிவு செய்த கம்பனும் இளங்கோவும் பார்ப்புகழ் பாடிய பாரதியும் என் தமிழை மகுட முத்துக்களாய் ரத்தின கற்களாய் அலங்கரிக்கின்றன. அழகோவிய செந்தமிழை நாமும் மெருகூட்ட வாரீர் என்ற அழைப்புகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.